இங்க மதுரை மண்டலம் மற்றும் திருநெல்வேலி மண்டல நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட இன்னைக்கு தேர்தல் பற்றிய ஆலோசனை கூட்டம். அதுக்காக தான் மதுரைக்கு வந்திருக்கேன். நாளைக்கு உங்களை எல்லாம் ஃப்ரீயா சந்திக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்துட்டீங்க. நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அமெரிக்காவில் அவங்களை கொண்டு வரதா அவரும் திட்டம் வச்சதாகவும் அது அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணம். அதாவது டிடிவி எங்களோட வர நினைச்சாரு. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் எங்களோட வர முடியல. எங்க இருந்தாலும் டிடிவி தினகரன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். என்ன நேற்று சொல்லியிருக்காரா? இப்பதான் பார்த்தேன், எனக்கு வந்துச்சு போன்ல பார்த்தேன். அதாவது 86, 87 இருந்து நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலேயே அதிமுக உள்ள நிர்வாகிகள், அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள். நாங்கெல்லாம் ஒரு உறவினர்கள் போலதான் இருப்போம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்க உள்ள நிர்வாகிகள், இப்போ அங்க இருக்கிறவங்களும் அது மாதிரி. அதுல மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனாரு. அவர் நான் அங்க வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர். அவரை நான் மறுக்க முடியாம நான் அவர்கிட்ட தயக்கமா இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாம அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், சேரா வந்துருவேங்கிறது அவர் உறுதியா இருந்தாரு. ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்ப கூட பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் கூட நான் சொல்லல. ஆனா அவர்கிட்ட நான் பேசுறேன். அடிக்கடி நாங்க 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்க போனதுக்கு அப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பாரு. நட்பா வருவோம், நட்பா பேசிட்டு இருப்போம். அப்ப அரசியல் பேசுறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன், உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்க கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க. ஏன் அவசரப்பட்டு போனாரு? இல்லை நான் பேசுறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்க வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்தோம். நான் வருவேன்னு நம்பினாரு. நான் அவரை மறுக்கல. அதாங்க, அதனால சொல்றேன், சூழ்நிலை எல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம 21 அவர் அங்க இருந்தப்பே நான் இதே முடிவு எடுத்துதான் அன்றைக்கு மாண்புமிகு அமித்ஷா அவர்களோட பேசி அது முடியாமல் போனது. அப்பயும் நான் இதே முடிவு தான் சொல்லியிருந்தேன், தேர்தலில் நான் நிற்க போறது இல்லைன்னு. நான் இருக்கு உங்களுக்கு. இப்போ என்ன யார் நிற்க கூடாது, அழுத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க சோசியல் மீடியாலையும் ஊடகத்திலேயும் எதுவும் பரபரப்பா செய்தி வேணும்னு தினகரன்ட்ட என்னிட்ட யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது, என்ன யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு தெரியும். நானா அப்ப எடுத்த முடிவு தான் 21 இதே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம போறப்ப அரசியல்ங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை. அது இதுல தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சவுனிகள், கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ண ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு இதுல நான் ஓப்பனா சொல்லணும், ஒரே உரையில 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவு எடுத்தேன். நான் தான் அறிவிச்சேன். நான் கேட்டப்ப கூட நான் ஒன்றும் சொல்லாம இருந்து இந்த முடிவெடுக்கலன்னு சொல்லிட்டு போகலாம். நான் யதார்த்தத்தை உண்மையை சொன்னேன். இதில் யாரும் நீங்க நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நிற்க வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்றதெல்லாம் அது அவங்க ஆசைக்கு போடுறது. அப்படி இன்னைக்கு நான் நினைச்சா கூட நாளைக்கு போய் நிற்க முடியும். இன்றைக்கு நான் மதுரையில் உட்காந்து நீங்க எல்லாம் சொல்றீங்க, கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்கன்னு நான் நிற்கணும்னு போட்டிருந்தேன் நினைச்சேன். நான் மாத்திக்கிறதுல என்ன இருக்கு? அது மாத்திக்கூட முடிவெடுத்தா அது என்ன சட்டமா? அது மாதிரிலாம் இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, அவருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னா எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. நாங்க கூட்டணிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள். அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் 2-3 ரூம் போனேன். அப்ப அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினாங்க.
அவரு நீங்க அதை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஈடு கிடைக்குதான்னு பாப்பீங்க, இடுக்கு கிடைக்குதான்னு. என் அண்ணன் தான் டெல்லிக்கு பலமுறை போனாரு, பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தா அப்படி போயிருப்பாரு தாவேக்கா. என்னங்க, அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு எப்படி இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் 1000 சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் வந்து நீங்க சூழ்நிலையை நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க, கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லல. அவர் டெல்லி வந்து எல்லாரும் எங்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசிட்டு தானே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்ப்பா, நீங்க இந்த கேள்வி கேட்கறது முடிய அண்ணனை நான் பார்த்தப்ப, டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப, நான் 2-3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில வந்த சமயங்கள்ல இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டாரு. ஆமாங்க நான் போயிட்டு வந்தேன். அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படிலாம் கேட்டாரு. இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஒய் ஹி ஹஸ் கான் தேர், ஆஸ்க் ஹிம் டு கம் டு டஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார். அதான் நடந்துச்சு. அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சு, நான் எப்படிங்க வர முடியும், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவில் அப்படின்னா. ஓகே, அதோட விட்டேன். அதோட சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அவையணும், அம்மாவுடைய கூட்டணியில் செல்வதை தவிர வேற முடிவு நான் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல, அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்க நிக்கிறப்ப அன்றைக்கு அண்ணன், அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்ப அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்ப நான் அப்பயே சொன்னேன், நான்லாம் மற்றவங்க எப்படியோ, அப்போ ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சு ஆர்மியிலேருந்து ஆரம்பிச்சு சேகர்பாபு வரை. நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஸோ போக முடியாதுன்னா அந்த கட்சியில வந்து நானும் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவாரு? அது மாதிரி என்னை பத்தி ஒரு மனசுல தான் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னேன். அந்த பேட்டியை நீங்க ரிவைஸ் பண்ணிப்பாரு. நானே இழுத்து சொன்னேன், நான் அம்மாவால அரசியலுக்கு வந்தவன்னு சொல்லிட்டேன். அதனால தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேற இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்காது. ஐயப்பன் வந்து எனக்கு நல்ல நண்பருங்க. அவர் ஓபிஎஸ் கூட தான் இருக்காரு. நேத்து என்ன அங்க பார்க்க வந்தாரு. அவருக்கு வேற ஏதோ வேலை இருந்ததுன்னு போயிட்டாரு. திரும்பவும் இன்றைக்கு பார்க்க வருவதாக சொல்லியிருக்காரு. பட் அவர் வந்து அரசியல் ரீதியாக வரல. எனக்கு நல்ல நண்பர், என்கிட்ட பேசுவாரு. நாங்கெல்லாம் 2000 நான் பேரவை செயலாளர் இருந்தப்ப, அப்பொழுது தங்கத்தமிச்சல் மாணவனுக்கு மதுரை புறநகர் மாவட்ட மாணவர் செயலாளரா அவரை நியமனம் செய்தார்கள் அம்மா. அப்ப இருந்து எனக்கு நல்ல நண்பர். அவரு என்ன நட்பு ரீதியா அவர் ஏடிவிக்கு போய் பார்ப்பாரு, நிறைய முறை பார்ப்பாரு. ஏன் எங்க உசிலம்பட்டியில எங்க அமமுக தொகுதி கூட்டம் நடந்தப்போ எங்களோட இருந்து கலந்துக்கிட்டாரு. இது கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க திருப்பியும் ஓரளவு முன்னாடிட்டீங்க, அதெல்லாம் அவரை திருப்பி உங்க கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்க இருந்து நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசிட்டப்ப சொன்னாங்க. நான் இல்லைங்க அது சரி வராது எனக்கு, நாங்க சாதாரண பேசினோம். அவரை வாங்கன்னு அழுத்தம். ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க. அவர்கிட்ட நம்ம மரியாதை பழகிறவர்கிட்ட போய் நீங்க வாங்கன்னு நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டாங்கிறத தகவலை சொன்னேன். அவருக்கு என்ன ரியாக்ட் பண்ணது நான் விட்டுட்டேன். அவ்வளவு அதுமாதிரி நான் வரணும். அவரை வந்து தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன். எப்பயுமே நம்மளோட சீனியரா நம்ம கூட 30 வருஷம் பழகிறவங்க, எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவரு. அதனால பாத்துக்கலான்னு சொன்ன அவர் வந்து நான் திரும்ப இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தார். எப்படி அவரு தானே முடிவு எடுக்கணும். நீங்க போய் வாங்க கூப்பிடுறது நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அது தகவலை சொன்னேன்னு சொன்னால டெல்லியில இருந்து கூப்பிடுறாங்க முக்கியமான தலைவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன் செங்கோட்டை உங்க ஃப்ரெண்டு தானே, அவரு ஏன் போய் தாவாய்க்காக போனாங்க, திருப்பி கூப்பிடுங்க நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த தகவலே நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அதனாலதான் டெல்லிக்கு போனது சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து நான் இல்லைங்க நான் இங்க வந்துட்டாங்க இன்னும் வரல அப்படின்னா. வருத்தளிக்குதுங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள். நாங்கெல்லாம் எல்லாரோடையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பழகிறவங்க. அங்க இருக்கிறப்ப நாங்க அம்மாவுக்கு அருகில் இருந்ததுனால எல்லாரையும் அம்மா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் எல்லாரோடையும் நடுநிலையா இருந்து பழகுவேன். ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தா அது கட்சியையும் தலைமையையும் பாதிக்கும். அதனால நான் ரொம்ப நியூட்ரலா தான் இருப்பேன். எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் தான். வருத்தம் அளிக்கிறது அவங்களுடைய முடிவு.
அது அவர்களுடைய சூழ்நிலை. அதை போய் நம்ம என்ன, என்னுடைய பழைய நண்பர்கள் சரி எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்திட்டு போறது தவிர ஒரு வழி இல்லை. நாங்க ஓபிஎஸும் கையாளலன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸும் ப்ரெஷர் பண்ண போறேன். நானே ஓபிஎஸ் எனக்கு நெருங்கிய நண்பர் தான், அதுக்காக சொல்லலாம். இப்போ செங்கோட்டை என்ன எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு மூத்த நிர்வாகிட்டெல்லாம் போய் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம அது நம்ம சொல்றதா அதுக்கு தானே சொல்றேன்னு புரிஞ்சுக்குவாங்க. வைத்திலிங்கெல்லாம் ரொம்ப தொடர்புல தான் இருப்பாரு. அவர் நான் வந்து இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நினைச்சாரு. நான் போக மாட்டேன். யாருக்கு? அவர் நான் போக மாட்டேன்னு நம்பினாரு அவரு. பட் என்னால திமுக எல்லாம் போக முடியாது. ப்ளீஸ் தப்பா இருக்காதுங்க. நேற்று கூட அழைப்பு கொடுத்தேன் உங்க மூலம் வந்து அதிகாரப்பூர்வமா நான் அழைப்பீங்களான்னு. நான் நட்பு ரீதியா தாங்க எதையும் செய்ய முடியும். அந்த அதிகாரம் யார்கிட்டயும் நட்பு ரீதியா தான் பழங்க. இன்னொரு நட்பு தான் ஃபர்ஸ்ட். அவர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதை நான் பலமுறை சொல்லிட்டேன். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். ஏன்னா அவருக்கு நெருடல்கள் இருக்கு. ஏன்னா அவருக்கு டிஸ்பியூட் இருக்கு, லீகல் டிஸ்பியூட். அதனால அவங்க தான் அதை எனக்கு அதை அன்பா அழைக்கதான் முடியுமே தவிர அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்க கூட இருக்கணுங்கிறது எனக்கு தனிப்பட்ட விருப்பம். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். அதிமுக ஒரு பலமான கட்சி. சார் யாரோ நபர் போறதுனால வந்து ஒரு கட்சி வருது. அந்த ஏரியால அவரை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி போகலாம். சில பேர் கேண்டிடேச்சர் உள்ளது போகலாம். தேர்தலில் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதனால அப்படியே எந்த ஒரு தனிநபரை நம்பி எந்த கட்சி இருக்காது. அவர்கள் வந்து இருந்து அந்த கட்சியை பலப்படுத்துறது உண்டு. அவங்க போனா அந்த இடத்துக்கு வேற ஆள் வந்துட போறாங்க. சில காலம் வேணா பிடிக்கும். சில பேர் 20 வருஷம் ஒரு ஏரியாவில் கட்சியை வழிநடத்திட்டு அவங்க போறப்போ அவங்க கூட கொஞ்சம் பேர் போவாங்க. அந்த இடத்துல அடுத்த நபர்கள் உருவாவாங்க. அது காலப்போக்கில் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். அதுக்காக ஒரு கட்சிங்கிறது எல்லாத்தையும் தாண்டினது. இப்ப உடனே எங்க தென்மண்டலத்துல என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ராஜா அவர்கள் எனக்கு இங்க வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுல போயிட்டாரு. 8 ஆண்டுகள் நம்ம எதை எடுத்து போராடணுமோ அவங்க வந்து அவரோட சேர்ந்தது எனக்கு பிடிக்கும். அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே ஏப்ரல் மாசமே அதிமுக எங்க கூட்டணிக்கு வந்துச்சு. 4 மாசம் அங்கதானே இருந்தோம் நாங்க. நான் செப்டம்பர் மாதம் தானே வெளியே வந்தேன். அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. இவங்க வந்துட்டாங்க வெளியேறணும்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு நல்ல நண்பர் அவரோட பேசுறேன் சொல்லலாம். யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்கீங்களா? அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து நம்மளை கூப்பிடல, மீட்டிங் கூப்பிடல, நம்ம கட்சி பேரை சொல்லலைங்கிற ஆதங்க தான் பட்டாங்களே தவிர யாருமே நம்ம இவங்களை எடுத்துதான் போறோம்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அவரு கடம்பூர் மாணிக்க ராஜா உட்பட யாருமே இவங்க வந்து ஏத்துக்க கூடாதுன்னு என்கிட்ட சொன்னவங்க யாருமே கிடையாது. எவ்வளவு சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் சொன்னது. அது வந்து இயற்கையான எங்க அண்ணன் தம்பியா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எங்களுக்குள்ளார சண்டை வந்து பிரிஞ்சோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றாவதுல ஒன்று இன்னைக்கு கூட நிர்வாகிகள் சொன்னாங்களா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிட்டோம் சொன்னீங்க. நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு நான் பேசினேன்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஜெல் ஆயிட்டோம். எல்லாம் ஜெல்ல. இப்போ அதானே கூப்பிட்டு பேசுறேன். சார் இல்ல சார், நீங்க என்னதான் பேசினாலும் நாங்கெல்லாம் ஒரே குடும்பம், அம்மாவுடைய குடும்பம். கட்சிங்கிறது குடும்பம் தானே. இல்ல ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்களுக்குள்ளார ஒரு இணைப்பு இருக்கும். அது நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு தீங்கு நடந்தப்போ எனக்காக எல்லாம் வந்து போராடினாங்க. அதுல பல பேர் பாதிக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் எல்லார் மனசுலையும் நம்ம எல்லாம் ஒண்ணாகணுங்கிற எண்ணமும் பொதுமக்கள் எங்களுக்கு நீங்க சொல்றீங்க அழுத்தம் பிரஷர் எல்லாம் பொதுமக்கள் மத்தியில இருக்குப்பா. நீங்க எல்லாம் ஒன்னா ஜெயிக்க முடியும்னு எங்களை பாக்குறவங்களே சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்னா எடுங்கப்பா அப்படிம்பாங்க. அதனால எங்க நிர்வாகிகள் நீங்க வந்து உட்கார்ந்தாங்க மீட்டிங். நீங்க வேணா யாராவது ஒருத்தர் ஒன்று உட்கார்ந்துங்க. எங்க நிர்வாகிகள் அடுத்து ஒரு மாவட்டம் தெற்கு மாவட்டம் பார்க்க போறோம். யாருமே எல்லாம் 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 அங்கங்க ஒன்னா பழகிட்டோங்க. எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கிற. ஒரு இடத்த ஒட்டி எடுத்துக்கிட்டு வாங்க வெற்றி, நீங்க ஒரு இடத்த ஒட்டி எடுத்துக்கிட்டு கேக்குறீங்க. நான் பேசினதோட சாரத்துல என்ன நான் தேர்தலில் போட்டியிடல. என்னை சேர்ந்தவர்கள் எனக்காக 8 வருடம் என்னோடு பயணித்தவர்கள் பல கஷ்ட நஷ்டங்கள்ல ஆட்சி அதிகாரம்லாம் இருந்தப்ப அதை விட்டு எல்லாம் வந்து அது அம்மாவுடைய கட்சியை விட்டுட்டு அம்மாவுடைய தொண்டர்கள் வெளியே வந்து என்னோட இப்போ தேவிடோ சகோதரியோ இல்ல நம்ம வேறோ இது மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாருமே முருகன் வந்திருக்காரு, மாவட்டத்தில் பழைய நிர்வாகி, எல்லாருமே பழைய நிர்வாகிகள். எல்லாரும் விட்டுட்டு வந்தாங்க. எனக்கு அறிவிக்கப்பட்ட தீங்கு எதிர்த்து வந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து தகுதியானவர்கள், அவர்களை வேட்பாளர்களாக நின்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்க வேண்டும்
அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால், நான் சொல்றதை நீங்க அப்படியே கட் பண்ணி பேசுறீங்க. எனது ஆசைன்னு தான் சொன்னேன். கரெக்டா? ஆசைன்னா நான் ஆசைப்படுறேங்க. நான் ஆசைப்படுறேன் இங்க ஒரு வீடு, இந்த ஹோட்டல் மாதிரி பக்கத்துல ஒரு ஹோட்டல் கட்டணும்னு ஆசைப்பட்டா அது மாதிரி எனது விருப்பம். அதுக்காக கூட்டணியில போய் ஒரு என்ன சொல்றது, எந்த கண்டிஷன் கிடையாது. இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன். விருப்பம். வாய்ப்பு கிடைத்தால் எங்களுக்கு அவங்களும் எங்க சகோதரர்கள் தானே, கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. வாய்ப்பு கொடுக்க ஏன் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழ்நிலை இருப்பதாகத்தான் என்னிடம் உங்க மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட், சர்வே எடுக்கிறவங்க, அரசியல் லோக்கர்கள்லாம் சொல்றாங்க. அது மாதிரி கூட்டணி வாய்ப்பு வரப்போ நாங்கள் அதுக்காக ப்ரெஷர் பண்ண மாட்டோம். நட்பு ரீதியா சுமூகமாக ஒரு கூட்டணியில சேர்ந்தோம்னா அந்த கூட்டணி வெற்றிக்கு நான் எப்படி 24 நான் அன்கண்டிஷனலா பிஜேபி கூட்டணிக்கு போனேன். என்டிஏவுக்கு நான் சீட்டு கூட கேட்கல. அண்ணாமலையே சொல்லுவார் அவரு. நான் ஏன்னா எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் தான் எங்க விருப்பம் இல்லை, நானுமே நிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். அவங்க எல்லாம் நீங்க நிக்கலைன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓட்டு வராது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நின்னுங்கன்றதுனால நின்றேன் நான் உங்களுக்கு. அதனால நான் ஒரு கூட்டணிக்கு போகணும்னு முடிவெடுத்தேன்னா ஏன்னா நாங்க பல கூட்டணிகள் அம்மா 89 அமைச்சப்ப பல கூட்டணிகள் அமைவதற்கு நான் அது அம்மாவுக்கு கூட இருந்து பார்த்தேன். அதனால கூட்டணி அமைறப்ப அது உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும், பல கட்சிகள் சேர்றப்ப. அதனால நம்ம ஒரு கூட்டணியில போறப்ப ஸ்மூத்தா அதை கொண்டு போனாலும் அந்த கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு நம்மளால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால நாங்க ரொம்ப ஸ்மூத்தா தான் அதை ஹேண்டில் பண்ணுவோம். நாங்க நியாயமான கோரிக்கைகள் தான் கேட்போம், நியாயமான தகுதியான வேட்பாளர்களுக்கு தான் கேட்போம். நாங்க ரொம்ப ரீசனபிளா தான் இருப்போங்கிறது அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும், அதிமுகவுக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். அதை நாங்க கேட்பது நியாயமா இருக்குங்கிறப்ப அதை அவங்க தட்ட மாட்டாங்க. இன்னொன்னு, வாய்ப்பு என்னோட விருப்பம், வாய்ப்பு இருந்தால்தான். இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன். கரெக்டா சொன்னார். அது இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன், இட் இஸ் மை விஷ். அவ்வளவுதான். என்னங்க இன்னும் கூட்டணி நீங்க எத்தனை கட்சிகள் வர வர அது ஒரு ஸ்ட்ரென்த் தானே. அதான் இன்னும் இல்ல என் கணிப்புக்கு இன்னும் அண்ணன் ஓபிஎஸ் வரலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னும் சில கட்சிகள் வரலாங்கிற நம்பிக்கை. செங்கோட்டையனும் எதிர்பார்க்கல, திமுக போன யாருமே அன்னைக்கு நீங்க போக மாட்டீங்க அப்படின்னு இடமா நம்பிட்டு இருந்த ஒண்ணு எங்க ட்விஸ்ட். நான் முதல் நாள் செப்டம்பர் 6 முக்கிய தேவர் நிறைவு நாள் அன்னைக்கு போயிட்டு வந்தப்பதான் உங்கள்கிட்ட நீங்க எல்லாம் கொஸ்டின்லாம் கேட்டீங்க. அப்ப சொன்ன எனது முதல் சாய்ஸ், நான் வெளியில வந்துட்டேன், இருந்தாலும் எனது முதல் சாய்ஸ் என்டிஏ தான் சொன்னேன். அதை கரெக்டா பாண்டே தான் பிடிச்சிட்டு பேசிட்டே இருப்பார், நீங்க அதெல்லாம் விட்டு கடந்து வந்துட்டீங்க. ஆனா இப்போ சொல்றேன், எனக்கு பிடித்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்காக அந்த கூட்டணியில் செல்ல வேண்டும் என்பதுதான் எனக்கு பிடித்தது, எங்க நிர்வாகிகளுக்கும் பிடித்தது. எங்க நிர்வாகிகளுக்கு நம்மளை ஏற்றுக்கொள்ளங்கிறப்ப கோபம் வருது. அவர்கள் சார்பாக இருக்கக்கூடியவன் நான் தான் அதனால வெளியில போனேன். எனக்கு தனிப்பட்ட இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னா. அதே மாதிரி 21 இப்போ சொல்லுங்க, 19, 17 இருந்து 4 ஆண்டுகள்ல 21லயே முக்கிய அமித்ஷா அவர்கள் நாங்கெல்லாம் ஒரே அணியில வரணும்னு சொல்லி பேசி முடிவெடுத்து அதெல்லாம் முயற்சி செய்து முடியல. அப்பயும் நான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன், நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என்னை சேர்ந்தவர்கள் 40 பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கிறது தான் கேட்டிருந்தேன். அன்னைக்கு நிறைவேறல, இன்றைக்கு அந்த கூட்டம் நிறைவேறிருக்கு. அதனால அதுல இந்த ட்விஸ்ட்ல ஏதாவது நான் அன்னைக்கு சொன்னேன் உங்கள்கிட்ட. அன்னைக்கு இன்னொரு தொலைக்காட்சி பேட்டியிலேயே நான் பல முறை டெல்லியில சேர்ந்து முக்கியமான தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்கேன். அந்த முறை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பாருங்க வெற்றி, அந்த முறை என்னை அழைத்தப்ப முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும், திமுக அந்த ஊழல் திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்து செயல்படக்கூடியவர் அவர். இபிஎஸ் முழு சம்மதத்தில் இருக்காரு, நீங்க தான் சொல்லணும்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதை அவங்க எப்ப சேர்க்கணுமோ அப்ப சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, நான் சரின்னு வந்தேன், அவ்வளவுதான். இதனால இந்த ட்விஸ்ட் எல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் சரியாயிட்டு கரெக்டா. அதனால உங்களுக்கு வெளிப்படுத்துறது நாங்க ரொம்ப லேட்டா, அவ்வளவுதான். அதான் சார் விமர்சனம் தான். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணுமா? எங்களுக்குள்ளார உள்ள மன வார்த்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அண்ணன் தம்பி சண்டையெல்லாம் சேர்றது இல்லையா? அதே மாதிரி சேர்ந்துட்டோம்.
நாங்கள் தானே நீர் எடுத்து நீர் விளையாம நாங்கள் தானே சண்டை போட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் விட்டுட்டோம். எனக்கு தானே கஷ்டம் வந்துச்சு. நானே மறந்துட்டு போயிட்டேன். எங்கள் ஆட்சி வரணும், திமுக விடக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல், எங்கே பார்த்தாலும் ஊழல். கட்டுற பாலமே 15 கோடி கட்டுற பாலமே திறந்து 3 மாதத்தில் இடியுது. எங்கே பார்த்தாலும் இது ஒரு கஞ்சா சந்தையாயிட்டு, போதை மருந்து சந்தையாக போயிட்டு இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்ட்டு ஏமாற்றுறாங்க. வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ஏமாத்து தான் நடக்குது. போரா குறைக்கு 26 தேர்தலுக்கு மறுபடியும் ஏமாத்தி வர்றதுக்கு வாக்குறுதி குழுவெல்லாம் அமைக்கிறாங்க. இதெல்லாம் அது காரணம் அவங்க என்ன தைரியமா இருக்காங்க, கண்ணு கட்டியவரை எங்களுக்கு எதிரியே தெரியவில்லைன்னு சொல்றது. அம்மாவின் தொண்டர்கள் பிரிந்திருந்தது தான் ஒரு முக்கிய காரணம். ஒன்றாயிட்டோம். அதனால நாங்கள் உறுதியாக நல்ல ஒரு ஆட்சி, மோடி அவர்கள் சொன்னது போல சிஎம்சி, இந்த ஆட்சி மேல கரப்ஷன், மாஃபியா அண்ட் கிரைம், அதுல இந்த ஆட்சி தமிழ்நாட்டை குட்டிச்சுவராயிருக்கு. தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை, தலைவர் ஆட்சி மாதிரி, அம்மா ஆட்சி மாதிரி, மக்கள் விரும்புகிற ஆட்சியை, ஒரு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிற ஆட்சியை, இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கின்ற ஆட்சியாக, போதை மருந்து புழக்கத்தை தடுக்கின்ற ஆட்சியாக, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் மாண்புமிகு மோடி அவர்கள் வழங்கி நான் தமிழ்நாடு மீண்டும் முதலிடத்துக்கு வருவதற்கான முயற்சிக்கான ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மீண்டும் எங்களுடைய அணியில் சேர்ந்துட்டோம். அவர் சொன்னதுக்கு நேரத்தை பதில் சொல்லிட்டேன். இப்ப அதிமுகவை ஊழல் கட்சிங்கிறாரு. அண்ணன் செங்கோட்டையன் 2017 21 ஆட்சியில இருந்த வரைக்கும் அவர் அந்த கட்சியில் ஆட்சியில் இருந்தவர் தான், அமைச்சரா இருந்தவர். கரெக்டு தானே? அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றாரு. 21 வரைக்கும் ஆட்சி இருந்த வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். அவர் இப்ப அங்க கட்சி தான் சேர்ந்திருக்காரு. ஊழல் கட்சியை சேர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர், ஊழல் ஆட்சி தந்தவர்கள்ட்ட இருந்து அவர் வெளியில கோச்சிட்டு அவர் சண்டையில வர்றப்ப அவரை நீங்க சேர்த்துக்கிறீங்க. என்ன அவங்க ஸ்டாண்டர்டுன்னு தெரியல. அதனால அவங்க தவறாக சொல்கிறார்கள். எல்லாரையும் திமுகவையும் பாஜகவையும் அவங்க தாக்குற மாதிரி ஆட்சிக்கு வரணும்னு அவங்க அரசியல் ரீதியா சொல்றாங்க. அது அடிப்படையே தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, சரியான தேர்தல் அறிக்கை அதிமுக சார்பாக வரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல, இந்த முறை சரியாக அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி பண்ணோம். அதான் விமர்சனம் இல்லை. நான் பஸ்ல மக்கள் தானே முடிவு பண்ணணும், நான் பஸ்ல போறதில்ல அப்படின்னு சொன்னேனே தவிர நான் அது மக்கள் முடிவு பண்ற விஷயம் அப்படின்னு சொன்னேன். இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கிற வாக்குறுதிகளை தான் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தரோம். ஏமாற்றுகிற எந்த வாக்குறுதி செய்ய மாட்டோம். இப்ப அந்த பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடுல கூட மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எடுப்பதற்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அது நாங்க வந்த பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா செய்யறப்ப மைக்ரோ லெவல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறப்ப அது எல்லா சமுதாயத்திற்கும், அந்த பிற்படுத்த எல்லாருக்கும் அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நியாயமான முறையில் பிரித்து சாதிவாரி கணக்கெடுத்து உள்ஒதுக்கீடு நடக்கிறப்ப யாரும் எந்த வித பிரச்சனையும் வராது. அது காரணமே இப்ப என் நல்ல நண்பர் தான், ஒரு பழைய நண்பர் தான். இல்ல எனக்கு நல்ல நண்பர் இல்லை அப்படி இல்லை, என்னுடைய நண்பர் அவர் எனக்கு 2007 இருந்து தெரியும். அதுக்கு முன்னாடி 99 இருந்து தெரியும். அதனால நண்பர்கள் தான். நான் எல்லாத்தையும் ஃப்ரெண்டா தான் இருப்பேன். இப்போ இவரை கூட கரெக்டா பண்ணி பேசுவேன். அது நான் ஒன்று நாங்கள் தலைவர் அவங்க அப்படிலாம் நான் எப்பயுமே நண்பர்களாக தான் இருப்பேன் எல்லாரோடையும். ஏப்ரல் 11 25 ஏடிஎம்கே எங்கள் கூட்டணிக்கு வந்துச்சுல்ல, 4 மாதம் அந்த கூட்டணியில தான் நாங்கள் இருந்தோம். பல முறை என்னோட சந்திச்சிருக்காருல்ல. அப்பதான் அந்த கூட்டணி நம்ம 8 ஆண்டு எழுத்து அரசியல் பண்ணோம். அவங்க அந்த கூட்டணி நம்ம இருக்கக்கூடாது வெளியேறணும்னு சொல்லியிருந்தாருன்னா நாயர். இப்ப அவருக்கு என்னன்னா கோயில்பட்டி அது அதிமுக தொகுதி, அவர் அந்த தொகுதியில தான் நிக்க முடியும்.
அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அந்த தொகுதி கிடைக்காதுன்னதும் அவர் வேற இடம் சென்றிருக்காரு. அதுதான் சிம்பிள். அதான் இதுல சிம்பிளான விஷயம். அதான் இதுல யாரோ ஒரு சிலர் போனாங்கன்னா அவங்க இப்ப போன வருஷம் 2025 அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்க இருந்த கூட்டணிக்கு வந்தப்பயே வெளியேறி இருந்தாங்கன்னா அவங்க என்கிட்ட வந்து இதுல நம்ம இருக்கக்கூடாது, அவங்க எழுத்து தானே கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்றைக்கு பேசுவதே அன்றைக்கு பேசி இருந்தால் அதுல ஒரு நியாயம் இருக்கும். அன்றைக்கு யாருமே பேசல. கரெக்டு தானே? 4 மாசம் நானும் அமைதியா தானே இருந்தேன். நான் செப்டம்பர்ல தானே வெளியில வந்தேன். செப்டம்பர் 1 வெளியில வந்தேன். அதனால இவர்கள் சொல்வது யாரோ ஒரு சிலர் இருக்கிறது சொந்த காரணம் இருக்கும். அங்க உள்ள லோக்கல் நிர்வாகிகள்கிட்ட உள்ள பகையா இருக்கும், பகமையா இருக்கும். இது கட்சி ரீதியா அமமுக மீண்டும் அதிமுக கூட்டணியில போனதுல யாருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் 2வது கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தொகுதியில அந்த பகுதியில் அரசியல் பண்றப்ப அவங்களோட இருந்த அந்த பகமை வேணா காரணமா இருக்கும். அதனால எல்லாருக்கும் இப்போ வடக்கு மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் செல்ல ஆயிட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் நாங்க வரணும்னு அவங்க ரொம்ப காத்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். பொதுமக்களும் நாங்கெல்லாம் ஒன்னா சேரணும், ஒரே அணியில போகணும், நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா ஜெயிக்க முடியும்னு எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் சேர்ந்திருக்கோம். அதனால அதில் ஒன்றும் பிரச்சனையோ எங்களுடைய நிர்வாகிகளுக்குள்ள ஒற்றுமையோ எல்லாமே இயற்கையாக ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே அவர்கள் எதிர்பார்ப்புல இருந்தாங்க. அடுத்தது எங்களது வாக்கு வங்கியும் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக உழைப்பாங்க. தெரியலங்க, நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும் சார். இல்லை சார், அவங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருக்குல்ல, லீகல் டிஸ்பியூட்னா சும்மா நம்ம பேச்சுவார்த்தை சண்டை இல்லை. அவர் கிளைம் இருக்கு, கிளைமோட அவர் எப்படி போய் சேர முடியுங்கிறது அவருக்கே ஒரு தர்ம சங்கடம் இருக்குல்ல. அந்த டிஸ்பியூட் அதை வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல சார். நீங்க தான் தொலைக்காட்சியில் எதை போட்டிருக்கீங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதெல்லாம் நீங்க தான் எதை வேணாலும் சொல்றீங்க, நானும் சிரிச்சுக்கிறது. எனக்கு பொதுவா சார் நான் வந்து இதை கொடுங்க அது கொடுங்க எனக்கு கேட்கிற சுவாபம் கிடையாது. நான் கேட்கறது எங்களுடைய கேட்க போறது உங்கள்கிட்ட சொல்றேன். என்னை சேர்ந்த 8 வருடம் பயணித்த தகுதியான வேட்பாளர்களுக்கு ரீசனபிளா நான் கேட்பேன். அதுக்காக 100 தொகுதி கொடுங்கன்னு கேட்கிறா கட்சி இல்லை. நான் ரீசனாக கேட்பேன், அவங்களுக்கு அது நிச்சயம் தெரியும் நாங்கள் ரீசனபிளா இருப்போம். அதை சுமூகமா முடிஞ்சிடும், யாரும் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு எல்லோரும் விட்டு கொடுத்து அதிமுகவும் நாங்களும் அண்ணன் தம்பிகள் தான் இடையில பிரிஞ்சிருந்தா இணைஞ்சிட்டோம். அதனால ஒற்றுமையா இருந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக. அதான் அன்னைக்கே நான் தொலைக்காட்சி பேட்டில் சொன்னேன் சார், அண்ணன் தம்பி சண்டை தானே சார், நீங்களே இருப்பீங்க, உங்க பங்காளிங்க உங்களுக்கு வெட்டு குத்து வரைக்கும் கூட போயிருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்னா ஒரு பிரச்சனையில் ஒன்னா இருப்போம், இல்லை ஒன்னா எல்லாம் பேசுறதே மறந்து போயிடும். எங்களுக்கு நான் இருக்காது. அன்னைக்கு கூட நான் பல முன்னாள் அமைச்சர்களா அங்க மதுரை அந்த பிரதமர் அந்த மீட்டிங் போயிருந்தோம். முன்னாடி இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க, என்னோட டேவிட் இருந்தாரு. நாங்க ஒரு 7 பேர் அங்க மேடைக்கு போறவங்க போய் உட்கார்ந்தப்போ அவங்களும் அங்க வந்திருந்தாங்க. மேடையில வர்றவங்க எங்களோட சகஜமா தானே பேசினாங்க. சார் நீங்க என்டிஏல சேர்ந்தப்ப சசிகலா ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல வந்து பெயரை குறிப்பிடாம சுயநலத்துக்காக இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னா கூட ஒரு கடுமையா இந்த பேரை குறிப்பிடல இல்ல, அப்புறம் நீங்க எதுக்கு இன்டர்பிரேட் பண்றீங்க? பேரை குறிப்பிட்டாங்கன்னா அன்றைக்கு பதில் சொல்றேன். அதுதான் என்னன்னு எனக்கு தெரியல சார். அவங்க என்னைக்கு அறிக்கை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க என்னதான் திட்டினா கூட எங்க சித்தி தானே பரவாயில்ல விட்டு போக முடியும். நீங்க இவ்வளவு நேரம் நான் ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்களை பத்தி அப்படியே வெட்டி உடையாது கேட்கிறாரு. இந்த ஆட்சியில எவ்வளவு கேவலமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு. ஒரே எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில பாக்குறோம், நம்ம ராதாபுரம் பக்கத்துல 10 குவாரி, 1 2 இல்ல 10 இல்லீகல் மைனிங் நடக்குது, கனிம வள கொள்ளை நடக்குது. அதை தட்டி கேட்ட அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள். அதை தட்டி கேட்ட காவல்துறை முன்னாள் அதிகாரி கொலை செய்யப்படுகிறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து சமூக விரோத செயல்களுக்கு பின்னணியில திமுக இருக்கிறது கண்கூடாக தெரிகிறது.
காவல்துறைக்கே இன்றைக்கு புதுசா இன்னொரு டிபார்ட்மெண்ட் போட்டு காவலர்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பாதுகாக்க இன்னொரு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்எஸ்சி மாதிரி ஒரு டீம் போடணுமா என்னன்னே தெரியல. எங்கு ஊழல், நெடுஞ்சாலைத்துறையில 30% மேல கமிஷன் வாங்கப்படுவதாக புகார்கள். அதே மாதிரி வேலை பணி கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் ஊழல், டிரான்ஸ்பர்ல 365 கோடி ஊழல், இதான் வெளியில வந்திருக்கு. இது மாதிரி மின்சாரத்துறையில ஊழல், எல்லா ஊழலும் வெளியில வரப்போகுது. அன்னைக்கு அண்ணன் ஏபிஎஸ் போய் 4.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை போய் கவர்னர்கிட்ட கொடுக்கிறார். கவர்னர் அவர் என்ன சொல்றாரு, இங்க தமிழ்நாட்டில் சென்னை ஒரு கொலை நகரமாக மாறிவிட்டது. கவர்னர் பதவி தேவையா இல்லைங்கிறது வேற. ஆனா தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கிற இந்த அகம்பாவம் பிடித்த ஆட்சியில இப்படி ஒரு மூக்கடாங்கேறு பதவி இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைய தேவைக்கு நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொன்னு, கண்ணு கேட்டு எங்களுக்கு இது எதிரிகள் இல்லைன்னு பேசுறாங்கன்னா, நாங்கெல்லாம் பிரிந்து கிடந்ததுனால இன்னைக்கெல்லாம் ஒன்றாயிட்டோம். தேர்தலில் பார்த்துக்குவோம். முதலமைச்சர்னா தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் பின்னடைஞ்சிருக்கு. ஏற்கனவே 4வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கு வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றவில்லை. எல்லாமே உண்மைதானே. ஏதோ ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. அதையெல்லாம் தாண்டி இந்த முறை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். தன் மகனுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியாவது முடிசூட்டி விட வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உறுதியாக அது நடக்க போவதில்லை. அதுதான் உண்மை. சார் எல்லா சிஎம் சார் 76ல் அவங்க ஆட்சியை இதே காங்கிரஸ் கட்சி தான் கலைச்சிச்சு. நிஷாவை கொண்டு எல்லாரையும் உதச்சி ஜெயிலில் போடுச்சு. கருணாநிதி அவர்களை தவிர எல்லாம் உள்ள சாலையில சொல்லுவாரு, நான் ஜெயிலில் இருந்தேன், என்ன காப்பாத்துறாரு சிட்டி பாக்குன்னு. அது மாதிரி அப்பொழுது புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு இவர்களை வீழ்த்துகிற நிலை வந்த பொழுது ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு மத்திய அரசுல போய் சரி செய்துட்டதுனாலதான், சமரசம் செய்துட்டதுனால தான் காவிரி ஒப்பந்தத்தை எல்லாம் காலாவதி அதெல்லாம் கேட்கல. அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த கேடுகளை எல்லாம் கேட்காம விட்டது திமுக ஆட்சி. இன்னும் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான இலங்கையில அவர் ராஜபக்சே ஆட்சியில எல்லாரும் பல லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இந்திய ராணுவம் உதவி செய்தது இந்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம். அப்ப கண்மூடி வாய்ப்பு இருந்தாங்க கூட்டணி ஆட்சியில இருந்து. இது இவ்வளவு துரோகம் பண்றாங்க. ஆனா அவர்கள் ரொம்ப நல்லவர்கள் போலவும் தமிழை நாங்க தான் காப்போங்கிற மாதிரியும் திராவிடம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சி நடத்துறாங்கன்னு சொன்னா இங்க ஒரு டுபாக்கூர் ஆட்சி தான் நடக்குது. இவங்க நாங்க தான் வர போறோம் 210 நிச்சயம் உறுதியாக உங்களால் முடியாது. 2011 நிலைமை வரப்போகுது. இந்த முறை அம்மாவின் ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சியாக 2011 தேர்தலில் எப்படி நாங்கள் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றோமோ அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் பிரிந்திருந்தது உண்மை. அன்றைக்கு பிரிந்திருந்ததுனால அவங்களுக்கு கொண்டாட்டம் இருந்துச்சு. இன்றைக்கு எல்லாம் ஒன்னாயிட்டோம். உறுதியாக வெற்றி பெறும். சொன்னேன், அதான் வரேன். இல்ல நான் என்ன சொன்னேன், தாவேகா தலைமையில பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு சரியான போட்டியாக இருக்குன்னு. அவங்க தலைமையில கூட்டணி அமைந்ததாக பலமான கூட்டணியில அமைஞ்ச மாதிரியே தெரியல. என்டிஏ வர்சஸ் டிஎம்கே தான். சரி சார், அது எல்லா கட்சிக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களும் தாங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த 2 மாசம் பொறுங்க, மே மாசத்துல நமக்கு தெரிஞ்சிடும். இதை போய் உட்காந்து நம்ம 2 பேரும் திண்ணையில உட்காந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க வேணாம். எல்லா கட்சியும் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறது இயற்கை தானே. இப்ப திமுகவே இவ்வளவு தப்பு பண்ணிட்டு கண்ணு கட்டியவர் எதிரி இல்லை அது இல்லைங்கிறாங்க. உங்க எதிரி இல்லை, உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கும். இப்ப எல்லாம் எதிர்ச்சிட்டோம். இந்த முறை உறுதியாக உங்க ஆட்சிக்கு முடிவுரை எழுதிவிடும். அதுதான் எல்லாம் ஒன்னாதான் பிரச்சாரத்துக்கு போவோம். தேவைப்பட்ட இடங்களுக்கு ஒன்னா பிரச்சாரம் போவோம். எத்தனையோ கூட்டங்கள் இருக்கு, ஒன்னா செல்வோம்.